ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அந்த தேர்தல் காலத்தில் என்ன பார்த்துட்டு வரோம்னா, அந்த கொங்கு பெல்ட்டை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக நம்ம மதுரையை வந்து பார்த்தே ஆகணும். மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிரபலமானவர்களாக இருக்காங்க. ஒரு பக்கம் மூர்த்தி அமைச்சராக இருக்கார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஆர், அகில இந்திய அளவில் புகழ்பெற்றவர் பிடிஆர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். இப்போ ஏன் நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போட்டாங்க. மதுரையை மையமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு களத்தை அமைக்க வேண்டும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் இருக்குது, கோவையில் இருக்குது, அந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து தென் மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் தென்காசியில் பல விஷயங்களெல்லாம் தூண்டி விட்டு கடந்த 10-15 வருஷமாக அங்கே ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதற்கு அடுத்து என்னடா பண்ணுறாங்கன்னா, மதுரை வந்து ஒரு வித்தியாசமான ஊர். அது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை டவுனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதி மத இனம் மொழி பாகுபாடு எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒன்று மண்ணா தான் தெரியுவாங்க. எந்தவித பாகுபாடும் மதுரை டவுனுக்குள்ளே பெருசாக பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மத பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மத்திய பகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மீனாட்சி அம்மன் கோயில், இன்னொரு பக்கம் பெருமாள் கோயில் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பூராமே இஸ்லாமியர்கள், காஜிமார் தெரு, பாவாசா சந்து, இது போன்றது இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த காஜிமார் தெருவில் வாழ்வாங்க. அதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்துக்கள். அது ஒரு பின்னி பிடைந்த ஒரு பகுதியாக. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோயில், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிய வேளாளர் தெருன்னு இருக்கும். இப்படி எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் தெற்கு வாசல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேருந்து நிலையம். இது எல்லாமே அதாவது ஹார்ட் ஆஃப் தி டவுன் அப்படின்வாங்க. ஸோ அது பூராமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையாக இருக்கும். எல்லா ஜாதிக்காரம் இனம் மொழி செட்டியார்கள் அதிகமாக இருப்பாங்க. ஒரு பக்கம் கலர் தேவர் அதிகமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோனார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சௌராஷ்டிரா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மதுரையே ஒரு வித்தியாசமான ஒரு ஊர். அது திருப்பரங்குன்றம் வரைக்கும். திருப்பரங்குன்றம் அந்த காலத்தில் அவுட்ரு அப்படின்வாங்க. ஸோ அந்த திருப்பரங்குன்றத்தில் கையை வச்சு அந்த முருகனை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நடத்தி அதை வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு இடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சைலண்ட் கில்லர் மாதிரி 2-3 வருடங்களாக ஒரு வேலையை பார்த்துட்டே இருந்து கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அது முருகன் கோவில், கீழே முருகன் இருக்குது. அது குடவரை கோயில். அது இன்றைக்கு நேற்று உருவான கோவில் கிடையாது, குடவரை கோயில். ஸோ அந்த கோயிலில் வந்து அந்த குடவரைக்குள்ளே மலை குகைக்குள்ளே முருகன் இருக்கார் உள்ள. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து மொட்டை மலையில் விளக்கு ஏற்றுறன்னு சொல்லி இடையில பல நாள் ஏற்றலை. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. இதை வைத்து ஒரு அரசியல் செய்து அங்கே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடலாம் என்று மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சாங்க. இப்போ நம்ம ஏன் இந்த தொகுதியை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தில் அதிமுகவை நாம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் பல்ட்டி அடித்து மோடியெல்லாம் அங்கே போய் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு படமெல்லாம் எடுத்து என்னென்னமோ எண்ணெயை தடவி மண்ணில் உருண்டு பார்த்தாங்க. ஒரு மண் நடக்காமல் என்ன ஆயிடுச்சுன்னா, அதிமுக அந்த இடத்தை பாஜக கொடுக்கல. திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக பிடிச்சி கேட்டு அதை வாங்கி அதிலிருந்து தான் அதை மையப்பகுதியாக வச்சு அந்த தென் மாவட்டங்களில் ஃபுல்லாகவே ஜாதி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அந்த கட்சியை வளர்க்கணும்னு அவங்க திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த தளத்தையே அவர்களுக்கு தரவில்லை அதிமுக. அந்த இடத்துல தான் யார் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புகழ்பெற்ற அதாவது ரொம்ப பிரபலமானவர், அண்ணா காலத்திலேயே மாணவர் அணியில் இருந்து மாணவர் திமுகவிலிருந்து வந்தவர் தான் ராஜன் செல்லப்பா. இவர் வந்து மதுரையில் தெரியாதவங்களே இருக்காது. மதுரையில் திருப்பரங்குன்றம் தொகுதி மட்டும் இல்லாமல் மதுரையில் ராஜன் செல்லப்பா அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா மதுரை நகர மேயராக அவர் இருந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். ஸோ அவர் வந்து மாவட்ட செயலாளரும் தற்போது அங்கே இருக்கார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்காமல் அவர்களை துரத்தி விட்டதே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதற்கப்புறம் அங்கே தொடர்ந்து கடந்த முறையும் வெற்றி பெற்ற திரு ராஜன் செல்லப்பாவை இந்த முறையும் போட்டி போடுறார். இவர் வந்து அண்ணா காலத்திலேருந்து மாணவர் திமுகலேருந்து வந்தவர். எஸ்டிஎஸ், அதாவது அதிமுகவில் எஸ்டிஎஸ் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக இருந்தார். ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆரே எதிர்த்து அரசியல் செய்தவர் எஸ்டிஎஸ். அவர் தனியாக பிரிஞ்சு வந்து நமது கழகம்னு ஒரு கட்சியில் ஆரம்பித்தார். அப்போதும் இவர் எம்ஜிஆருடைய விசுவாசியாக மாறினா கூட எஸ்டிஎஸ் தான் இவருக்கு ராஜகுரு. யாருக்கு? ராஜன் செல்லப்பாங்க. ஸோ அவரை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் பிரிந்து வரும்போது அவர் கூட போய் திருப்பி மீண்டும் ஆரம் வீரப்பன் அவர்கள் வந்து இவரை உள்ளே கொண்டு வராங்க. அவருக்கு பெரிய பேக்கப்பாக இருக்கார். அதற்கப்புறம் அதிமுகவில் ஜெயலலிதா சப்போர்ட்டராக இருக்கார். மிக ஒரு பவர்ஃபுல்லான லீடராக மதுரையை பொறுத்த அளவுக்கு ராஜன் செல்லப்பா இருக்கார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2006 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே திமுக வந்து கோட்டையாக அது மாற்றி வைக்கப்பட்டிருந்தது
திரு அழகிரி அழகிரி தான் அங்கே பயங்கர அவருடைய ஆட்கள் தான் அந்த மதுரையை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருந்த காலத்தில் எதிர்கட்சியில் யாரும் கரை வேட்டியே கட்டிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் அந்த அந்த காலகட்டங்களில் நிலவியது மதுரையில். அந்த நேரத்திலையும் அதிமுகவில் இருந்து ஜெயலலிதாவோட உத்தரவுக்கு இணங்க மத்திய தொகுதியில் போட்டி போட்டவர், மதுரையில் போட்டி போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லம். கரை வேட்டியோடு அவ்வளவு அதாவது அதிமுகவுக்கு அப்போது நெருக்கடியான காலம். ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே அழகிரி அதை விட பவர்ஃபுல்லாக இருந்தார் மதுரையில். அந்த காலகட்டத்திலேயே அந்த கட்சியை விட்டு போகாமல் பல நெருக்கடிகளை தாண்டி அந்த கட்சியில் இருந்தவர் ராஜன் செல்லப்பா. ஆனால் பொதுவாக நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு இந்த அதிமுகவில் அந்த அளவுக்கு மித்த கொங்கு மண்டலத்தில் இருக்க தலைவர்கள் அளவுக்கு அவருக்கு ஏதாவது செஞ்சுருக்கா அதிமுக எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இல்லை. ஆனால் எடப்பாடியாரோட இதாக தான் இருக்கார் அவர், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த அளவிற்கு கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுக தங்கமணிக்கோ வேலுமணி அவர்களுக்கோ இவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இவர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக ஜெயலலிதா காலத்துலேருந்து அதுக்கு முன்பு இருந்து இப்போ அதிமுகவுக்கு இக்கட்டான ஒரு சூழல் வந்த போதிலும் அங்கே இருந்தவர் யார் அப்படின்னா ராஜன் செல்லம். ஸோ எனவே அவருக்கு இந்த திருப்பரங்குன்ற இடத்த கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? திருப்பரங்குன்றத்தை வைத்து மையமாக வைத்து பாஜக ஒரு அரசியலை செய்து அந்த பகுதியை பூரா கைப்பற்றணும்னு நேரத்தில் அந்த விதை போடுறதுக்கே இடம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ராஜன் செல்லப்பா அவர்களுக்கே திருப்பியும் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பவர்ஃபுல்லான லீடர், லாஸ்ட் டைம் ஜெயிச்சார். எனவே இந்த முறை திருப்பரங்குன்றத்தில் வெற்றி வாய்ப்பு ராஜன் செல்லப்பாவுக்கு தான் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார், அந்த தொகுதியில் செல்வாக்கு படைத்தவராகவும் இருக்கிறார். எனவே மக்கள் திமுக மீது அதிருப்தியில் இருந்தால் கூட இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சில பேர் அறகுறையாக புரியாமல் இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு அந்த ஓட்டு போயிடாமல் அதிமுகவை அதை அறுவடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எனவே பாஜக தன்னுடைய திட்டங்களின் அடிப்படையிலோ இல்லை இந்த மதக்கலவரத்தை தூண்டி அரசியல் செய்யலான்றதையே அதிமுக உடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். எனவே ஒரு பவர்ஃபுல்லான நீண்ட காலமாக அதிமுக விசுவாசியாக இருந்து ஜெயலலிதா காலம் அதற்கு முன்பு காலத்தில் அண்ணா காலத்திலிருந்தே அங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலையும் அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குல்ல, அந்த கோர் இஷ்யூவை ஏடிஎம்கே டைல்யூட் பண்ணிருச்சு அப்படின்றதுனாலையும் இந்த தொகுதியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெறப்போகிறது. எது எப்படியோ அதிமுக வெற்றி பெற்றாலும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த விச விதையை தூவி அங்கே வராமல் இருந்ததே பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்றது தான் அங்கே உள்ள திருப்பரங்குன்றம் பொதுவான வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவினர் ஸ்ட்ராங்காக திமுக போட்டால் கூட அதிக வாக்குகள் எண்ணிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர் தான் வெற்றி பெறுவார்ன்றது 90% சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் திருப்பரங்குன்றத்தில் நிலவுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான தொகுதியோடு நம்ம சந்திப்போம். இந்த தொகுதியில் அடுத்தடுத்து அதை நீங்கள் அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் பாஜகவை விட்டுருங்க. இந்த திமுகவோ அதிமுகவில் யார் வெற்றி பெறுவார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதை நம்ம பாரபட்சமின்றி அதை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் தான் இந்த முறை அதிமுக வேட்பாளரான நீண்ட காலமாக அதிமுக அனுபவம் வாய்ந்த நம்ம ராஜன் செல்லப்பா பற்றியும் அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுவதை பற்றியும் நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.